பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தம் என்பது என்ன? நாம் பலர்கிட்ட சொல்லியிருப்போம், ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, இதை நிறைவேற்றுவார், அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. வாக்குத்தத்தம் என்பது என்ன? ஆண்டவருடைய அந்த நிச்சயமான ஒரு வார்த்தை, நிச்சயமான ஒரு சொல், நிச்சயமான ஒரு அறிக்கை. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொன்னா சொன்னது தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அவர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. ஏன் ஈசாக்கை போல அப்படின்னு இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகாரோடைய பையன் இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. அது போகிற வழியில் வந்தது, தானாக வந்து இணைஞ்சது. அது துஷ்ட பிள்ளை. ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவன்தான் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உடனே கிடச்சிருச்சா? ஆகாருடைய பிள்ளையை போல, இஸ்மவேலை போல உடனே வந்து கிடச்சிருச்சா? ஆனால் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறுகிறதற்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஆபிரகாம். அதுபோல நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதை நம்ம உடனே பெற்றுக்கொள்ளணும், இல்லை உடனே நடந்துடணும், இப்போவே நடந்துடணும், இந்த நிமிஷமே நடந்துடணும், இந்த நொடியிலே நடந்துடணும், இந்த நாளிலே நடந்துடணுன்ற அந்த எண்ணத்தோடு நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றக்கூடாது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு உறுதி அளிச்சிருக்கிறார். நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, உமக்கு எது எப்போ சித்தமாக இருக்குதோ அதை நீங்கள் அப்போ செய்யுங்க, எல்லாம் சித்தத்தின்படி ஆக்கிறது நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆனால் வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஈசாக் மண்ணில் பிறக்கிறதற்கு, பூமியில் பிறக்கிறதற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டு தாமதமாக அவர் வந்து இந்த பூமிக்கு வந்தார். நான் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டது எப்போ? 25 ஆண்டுக்கு முன்பாக. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவிற்கு உரியவர்கள், இயேசுவின் நுடையவர்கள், இயேசுவை ருசித்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை போஜனமாய் உட்கொள்ளுகிறவர்கள், இப்படி பல விஷயத்தை நம்மளை பற்றி சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். ஆனால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கும். எனக்கு நான் 34 வயதில் தான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 34 ஆண்டுகளாக இருக்குது. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் எப்போ அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாங்களோ அதுபடி அந்த ஆண்டு காலம் இருக்கும். இப்போது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்பது சும்மா அப்படியே போகிற வழியில் கிடைக்கிறது கிடையாது. அப்படி போகிற வழியில் கிடைச்சிது அப்படின்னா அது துஷ்ட பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படி கிடையாது, அது ஆண்டவருடைய பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளை மூலமாக ஒரு பெரிய தேசமே உண்டாக போகுது. இஸ்ரவேல் என்கிற பெரிய தேசமே உண்டாக போகுது. அதனால் சும்மா சாதாரணமாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பார்க்கலை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பல கட்டங்களை கடந்து வரணும். மரணத்துக்கு ஏதுவானது கூட நடக்கும். அப்படி தானே நடந்தது ஈசாக்குக்கு. சொந்த தகப்பனே தான் பிள்ளைய பலி கொடுக்குற ஒரு சூழ்நிலை. அதை கண்ணால் பார்த்த ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார். அப்போது மரணத்திற்கு ஏதுவான இப்படிப்பட்ட கட்டங்களும் வரும். ஆனால் அதையும் நாம் கடந்து வரும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் மூலமாக ஒரு தேசமே உண்டாகும்.
அதனால தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அதனால் நாம் கெம்பீரிக்க வேணாமா? ஆர்ப்பரிக்க வேணாமா? ஆண்டவரை கொண்டாட வேண்டாமா? எப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் வழியிலே போகிற துஷ்ட பிள்ளை இல்லை, வழியிலே வருகிற துஷ்ட பிள்ளை இல்லை, ஆகாருடைய பிள்ளை அல்ல, சுயாதீனமுள்ள சாராளுடைய பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.